உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொன்றையும் நேசிக்கிறார். உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் சுவனத்தை நேசிக்கிறார்கள். சுவனத்தை நேசித்துத்தானே ஆக வேண்டும். ஏன்னா நிரந்தரமாக தங்க போகக்கூடிய ஒரு இடம். அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை கிடையாது. ஒரு மனிதன் அந்த சுவனத்தில் அடியெடுத்து வைத்து விட்டால் சுபஹானல்லாஹ், மிக பெரும் ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தை அடைவதற்கு எல்லா மனிதர்களும் முயற்சி செய்தார்கள், ஆசை கொண்டார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் இப்படி சொன்னார்கள்: சுவனத்தை அடியார்கள் கேட்க வேண்டும், சுவனத்தை அடைவதற்கு ஆசை கொள்ள வேண்டும் என்று சொன்ன ஒப்பற்ற நாயகம் சுவனமும் சில பேர்களை நேசிக்கிறது என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, சொல்லும் போதே ஒரு பூரிப்பு இருக்கிறது. பூரிப்பு வேண்டும். கேட்கக்கூடியவர்களும் இதை பார்க்கக்கூடியவர்களும் அந்த பாக்கியவான்களா அந்த நம்மை ஆக்கியல்வானாக. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள்: சுவனத்தை முஷ்தாக்குல் ஜன்னா, சொர்க்கம் ஆசைப்படுகிறது, சொர்க்கம் நேசிக்கிறது. அது யாரை நேசிக்கிறது? யாரை ஆசை கொள்கிறது? யாரை ஆசைப்படுகிறது? முதல்ல சொல்லும் ரசூல் சொன்னாங்க, தாலியல் குர்ஆன், உலகத்தில் அல்லாஹ்வுடைய கலாமாகிய ரப்பின் வேதமாகிய அந்த குர்ஆனை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்களை சுவனம் நேசிக்கிறது. ஏன்னா அந்த பாக்கியம் அங்கே கிடைக்கும். சுவனத்திலும் அந்த பாக்கியம் உண்டு. உலகத்தில் ரப்பின் வேதமாகிய குர்ஆனை யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் வளமையாகி இஹ்லாஸோடு உள்ள தூய்மையோடு ரப்பின் வேதம், ரப்பின் வார்த்தை என்ற அடிப்படையில் உலகத்தில் யாரெல்லாம் ஓதினார்களோ அவர்களை சுவனம் நேசிக்கிறது, ஆசை கொள்கிறது. நம்ம பாசையில சொல்றதா இருந்தா, நம்ம வார்த்தையில சொல்றதா இருந்தா, சொர்க்கம் காதல் கொள்கிறது. காதல் சொன்னவொடனே வேற மாதிரி போயிடுவாண்டோ சங்கியானவர்களே. சொர்க்கம் காதல் கொள்கிறது, சொர்க்கம் ஆசைப்படுகிறது, சொர்க்கம் நேசிக்கிறது, சொர்க்கம் பிரியப்படுகிறது. இந்த குர்ஆனை உலகத்தில் யாரெல்லாம் ஓதினாங்களோ சுவனத்திலும் அந்த வாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். யாரோடு கொடுக்கிறான் இன்ஷா அல்லாஹ், அதையும் சொல்லுவோம். யாரு கூட இருப்பாங்க அதையும் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து சொல்லும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சொர்க்கம் யாரை நேசிக்கிறது? வஹாஃபிதுல் லிசான், உலகத்தில் நாவை பேணி பாதுகாத்தவர்கள். ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சண்டை இழுத்து விடாம, பிரச்சனை இழுத்து விடாம, கொளுத்தி போடாம, இந்த காரியங்கள் எல்லாம் யாரு செய்யாம தங்களுடைய நாவை பேணி பாதுகாத்தார்களோ அவர்களை சுவனம் நேசிக்கிறது. இந்த நாவை பேணி பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். சுபஹானல்லாஹ். பேணி பாதுகாத்தவர்கள் சஹாபாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள், ஆதாக்கள், உயர்வானவர்கள், வலியுல்லாக்கள். அதை பாதுகாத்துட்டா போதும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்வார்கள் அல்லவா, எந்த மனிதன் நாவை பேணி பாதுகாத்துக் கொள்கிறானோ அவனுக்கு நான் பொறுப்பு என்று சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஹாஃபிதுல் லிசான், நாவை பேணி பாதுகாக்கக்கூடியவனை சுவனம் நேசிக்கிறது என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முத்இமுல் ஜிஆன், பசித்தவருக்கு உணவு கொடுப்பது. ஒரு காலம் இருந்துச்சு, வீட்டில் பெண்கள் எல்லாம் உணவு தயாரிப்பதற்காக சாப்பாடு சோறாக்குவதற்காண்டி அரிசி கடைஞ்சி போடும்போது ஒரு குத்து அள்ளி போடுவாங்க. ஏன்னா பெரியவங்க எல்லாம் பள்ளியில் தோதிட்டு சில நேரத்தில் வரும்போது யாரையாவது ஒரு மிஸ்கினை கூப்பிட்டு வருவாங்க. அந்த காலத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்போ இல்லை. இப்போ நம்ம போய் கேட்டு வரோன்னு சொல்லிட்டு தான் சாப்பாடு கொடுக்கணும். ஆனால் ஒரு காலம் இருந்துச்சு. அரிசி போடும்போதே அந்த அந்த மூதாட்டிகளான அந்த சீதேவிகள், பெண்மக்களான அனுபவசாலி உள்ள அந்த சீதேவிகள் அரிசி போடும்போதே ஒரு புடி அரிசியை கூட போடுவாங்க. யாராவது வருவாங்க, யாசம் கேட்டு வருவார், சாப்பாடு கேட்டு வருவார் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்தில் முக்கர்ரமாவில் இருந்து மதீனத்தில் முனவ்வராவிற்கு ஹிஜ்ரத் செல்கின்ற பொழுது, ஹிஜ்ரத்து வந்த உடனே அந்த சஹாபாக்களுக்கு சொன்ன முதல் உபதேசம் அதுதானே. அருமையானவர்களே, நீங்கள் எப்படி வாழ வேண்டும்? அஃஷு ஸலாம் வஅத்இமுத் தஆம், சலாமை பரப்புங்கள், சாந்தி சமாதானத்தை ஏற்படுத்துங்கள், ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரத்தோடு வாழுங்கள், வாழ்க்கையை ஒற்றுமையை ஏற்படுத்தியவர்கள் ஒப்பற்ற நாயகம். அடுத்து சொன்ன வார்த்தை அத்இமுத் தஆம்,
உணவு கொடுத்து வாடுங்கள், இல்லாதவர்களுக்கு பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வஸல்லூ பில்லைலி வன்னாஸ் நியாமுன், மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது தஹஜ்ஜத்தை தொழுங்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தருவார்கள். தஹஜ்ஜத் பாக்கியம் வெறும் பாக்கியம். அருமையானவர்களே, தஹஜ்ஜத் தொழுதால் அல்லாஹோடு உரையாடும் பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹோடு உரையாடும் நேசம், அந்த அன்பு கிடைக்கும். அதனால சூசல் வஸல்லூ பில்லைலி வன்னாஸ் நியாமுன், வஸல்லூ பில்லைலி வன்னாஸ் நியாமுன், மக்கள் எல்லாம் உறங்குகின்ற பொழுது நீங்கள் நின்று வணங்குங்கள் என்று சொல்வார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, ததுகுல் ஜன்னா பிஸ்ஸலாம், சலாமத்தான முறையில் நீங்கள் சுவனத்தில் நுழைவீர்கள் என்று அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், சாதி சமாதானத்தை, சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை நீங்கள் பரப்புங்கள் என்று சொன்ன நபிகள் நாயகம் அத்துலிமுத்தாம், நீங்கள் உணவு கொடுங்கள் பசித்தவர்கள் என்று சொன்னார்கள். எனவே உணவு கொடுக்கக்கூடியவர்கள், பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடியவர்கள், தாகித்தவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடியவர்கள், நமக்கெல்லாம் தெரிஞ்சுதானே ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்தவங்க சோனம் போனான்னு சொல்லி. அப்போ பசித்தவர்களுக்கு யார் உணவு கொடுக்குறாங்களோ அவங்கள சொர்க்கம் நேசிக்குது. இங்க அதான் விஷயம். சொர்க்கம் ஆசைப்படுது. சுப்ஹானல்லாஹ், என்னை அடைவதற்குண்டான நீ வழியை தேடிக்கப்பா, வாப்பா வாப்பான்னு சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு இப்படின்னு சொல்லுவாங்க, எந்த மனிதர் உலகத்தில் ஒரு மனிதன் சொர்க்கத்தை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்கிறானோ, அல்லாஹும் இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, இறைவா உன்னிடத்தில் நான் சுவனத்தை கேட்கிறேன் என்று எந்த மனிதன் சொல்றானோ, சொர்க்கம் சொல்லுகிறதா, யா அல்லாஹ் என்னை அடைவதற்குண்டான வழிகள் அவனுக்கு கொடு, என்னை அடையட்டும், வா வா அப்படி என்று சொர்க்கம் சொல்லும் என்பதை ஒப்பற்ற நாயகம் சொல்வார்கள். வஸ்ஸாயிமீன ஃபீ ஷஹ்ரி ரமலான், ரமலானின் யாரெல்லாம் நோன்பு வைத்தார்களோ, ரமலானின் நோன்பு வச்சுட்டு இது வேற பார்க்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. இதையும் சில செய்திகள் கிடைக்கிறது. சுவனத்தை பற்றி சொல்றதுனால அதனுடைய தேட்டை நமக்கு கிடைக்கும் இல்லையா? எப்படி சுவனம் நம்மை தேடுகிறதோ, சுவனம் எப்படி நம்மளை நேசிக்கிறதோ, அதுபோல நாமும் சுவனத்தை தேட வேண்டும், சுவனத்தை ஆசைப்பட வேண்டும். அருமையானவர்களே, வஸ்ஸாயிமீன ஃபீ ஷஹ்ரி ரமலான், ரமலானின் யாரெல்லாம் நோன்பிச்சார்களோ அவர்களையும் சுவனம் தேடுகிறது, ஆசைப்படுகிறது என்பதை ஒப்பற்ற நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய இந்த செய்தியை துர்ரத்துன் நாஸிஹீன் என்ற கிதாபில் இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. அருமையானவர்களே, சுவனத்தை அடியார்கள் நேசிக்கிறார்கள், சுவனமும் அடியார்களை நேசிக்கிறது, ஆசைப்படுகிறது, பிரியப்படுகிறது என்பதை ஒப்பற்ற நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். யாரையெல்லாம் சுவனம் பிரியப்படுகிறதோ அத்தகைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்துள்வானா. நம்மை மாத்திரமல்ல, நம் பெற்றோர்களுக்கு நாம் இணைய வேண்டும், மனைவி மக்களுக்கும் இணைய வேண்டும், மனைவி மக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் உலகத்திலும் ஆகிரத்தின் தந்தல்வானார்.